வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? இரட்டை இலையை வெற்றி விட்டு தாமரைக்கு தாவும் கூட்டணி கட்சிகளா? எங்கேயோ இடிக்குதே, வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 தமிழகத்துள்ள அனைத்து தொகுதியிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்பதை குறித்துதான் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆனால் கூட்டணி கட்சிகளோ இரட்டை இலைக்கு பதிலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட முன்வந்திருப்பதும் அதிமுகவின் செல்வாக்கை ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறதா? மொத்தமாக அதிமுக 169 தொகுதியில் போட்டியிட இருக்கிறதா? இதில் கூட்டணி கட்சிகளுக்கான பாஜகவிற்கு 27 தொகுதியிலும், பாமக அன்புமணி அவர்களுக்கு 18 தொகுதியிலும், அமமுகவின் டிடிவி தினகரன் அவர்களுக்கு 11 தொகுதிகளும், தமாக 5, தமுமுக 1, ஐஜேகே 2, பூபாக 1 ஆகிய தொகுதியில் போட்டியிடுகிறதா? திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூட சில சொந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என்று உதயசூரியனில் போட்டியிடார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். கூட்டணி தலைமைக்கு திமுக தான் என உதயசூரியனில் சிறு கட்சிகள் போட்டியிடுகிறதா? அதேபோல் என்டிஏ கூட்டணியில் சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? கூட்டணிக்கும் தலைமைக்கும் அதிமுக தான். இப்படி இருக்கையில் சிறிய கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்பதை ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். என்டிஏ கூட்டணியில் மொத்தம் 4 கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொண்டிருக்கிறதா? ஜி.கே. வாசன் தலைமையான இந்த கட்சிக்கு தனிச்சின்னம் ஒதுக்கப்படாததால் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக தேர்தலில் 5 தொகுதியிலுமே தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. புதிய நீதி கட்சியான ஏசி சண்முகம் தலைமையிலான இந்த கட்சி நீண்ட காலமாகவே பாஜகவின் சின்னத்திலே போட்டியிட்டும் வழக்கை கொண்டுள்ளது. இந்த முறையும் அவர்கள் தாமரை சின்னத்தில் களம் காண்கிறார்களாம். தமுக கட்சி ஜான் பாண்டியனும் கூட தலைமையிலான இந்த கட்சியும் பாஜகவின் சின்னத்தில் பயன்படுத்த ஒப்புக்கொண்டது. ஐஜேகே பாரிவந்தர் தலைமையிலான இந்த கட்சியும் கூட தாமரை சின்னத்தில் தங்கள் வேட்பாளரை நிறுத்துவதுதான். பாஜக தேசிய கட்சி என்பதால் அக்கட்சிக்கு சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிடுவதில் சில நன்மைகள் இருக்கின்றது. தேர்தல் செலவுகள் முழுவதுமே பாஜக ஏற்கும் என்பதால் இப்படி போட்டியிடலாம். மட்டுமல்லாது நாங்களும் தேசிய அளவில் செல்வாக்கு இருக்கும் கட்சிகள் தான் என்கிற பிம்பத்தை காட்டவும் இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் பாஜகவின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? இதனைத் தொடர்ந்துதான் இருப்பினும் சொந்த சின்னத்தை விற்று கொடுத்து தேர்தலை சந்திப்பது என்பது கட்சியின் வளர்ச்சிக்கு துளியும் உதவாது. அதேபோல் இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், பாஜக ஒரு தேசிய கட்சி என்பதால் அந்த சின்னத்தில் மற்ற கட்சிகள் போட்டியிடும் பொழுது அந்த தொகுதிகள் கிடைக்கும் வாக்குகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கணக்கில் பாஜகவின் வாக்குகளாகவே பதியப்படுமா? இந்த சட்டசபை பாஜகவின் பலத்தை கூட்டிக்காட்ட உதவும் ஒரு தேர்தல் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிறிய கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட முன்வந்தது. அதிமுகவின் செல்வாக்கு கேள்விக்குறியாக இருப்பதால் அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.